இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு டிவி ஸ்டேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவன் எங்கேயோ பேசுறியான், எப்படி உங்கள் டிவி பொட்டிக்கு வருது? வேவ்ஸ் தானே, அலைவரிசை தானே. அப்புறம் இங்கே கடவுள் எங்கே வந்தியா? அப்போ உடனே படைச்சோ உனக்கு துரோகம் பண்ணுறியா, உனக்கு எதுவுமே பண்ணுறது அப்படின்னு இல்லைன்னா, அப்போ அந்த டிவி படைச்சவனாரு அங்கேருந்து பேசுகிறவனாரு அது எப்படி? அப்போ அது ஆண்டவன் படைச்சானா? மனுஷன் நீ தாண்டா படைச்சா? டிவி யாரா படைச்சா? சரி, இந்த டிவி போட்டோன்னு ஒன்றே நடக்குது இல்லை. நீ நினச்சிட்டு இருக்கிற சுவிட்சை போட்டோன்னா உனக்கு வந்து படம் வருதுன்னு. வருமா படம்? சுவிட்சை போட்டோன்னு உனக்கு பின்னாடி கோடிக்கணக்கான பேர் அதுக்கு வேலை செஞ்சாதே உனக்கு படம் வருங்க. உனக்கு பின்னாடி கோடிக்கணக்கானவே அதில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். உனக்கு சாதாரணமாக இந்த சிந்தனையில் வருதா உங்களுக்கு? முதல்ல உடனே சுவிட்சை போட்டோன்னு படம் வந்துடுது மட்டும் நினைக்கிறீங்க இல்லையா? அந்த டிவியை உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான மூலப்பொருள் வேணும், அதுக்கு ஒரு விஞ்ஞானி வேணும். இதை வாங்கி கொண்டு இந்த அலைவரிசை ஒளிபரப்புறது, அதை வாங்கி அது ரிசர்வ் மூலிமா கொண்டுட்டு வர்றதுக்கு அதுக்கு. அப்போ இதுக்கெல்லாம் அங்கே வேலை எத்தனை பேர் செய்கிறேன் நினச்சி பார்த்தீங்களா? யாராவது நினச்சி பார்த்தீங்களா? உடனே இப்போ ஃபோன் எடுத்துன்னு பேசுகிறீங்க, இந்த ஃபோனை உற்பத்தி பண்ணுறதுக்கு எத்தனை பேர் பாடுபட்டிருப்பேன்? இப்போ இயங்குறதுக்கு எத்தனை பேர் சிம்மை போட்டோன்னு வந்துடுமா? அந்த சிம்மை உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்கு கரண்ட் வேணும். இதெல்லாம அந்த செல்லு, அந்த சிம்மை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனி வேணும், அந்த கம்பெனி வைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தகுதி வேணும், அந்த கம்பெனியில் பாடுபடுறதுக்கு ஆளுகள் வேணும். எவ்வளவு பேர்? உடனே உங்களுக்கு செல்லுன்னு சாதாரணமாக வந்துடுமா? சாதாரண டிவிக்கு செல்லுக்கு நம்ம பயன்படுத்துகிற இந்த வாகனம் எதுக்குமே வந்து அதுக்கு பின்னாடி பல பேருனுடைய உழைப்பு இருக்குதுங்கிறத முதல்ல ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நம்ம பல பேருனுடைய உழைப்பு அதில் உழைஞ்சிருக்குது. சும்மா நீ காசு கொடுத்து வாங்கினோன்னா உனக்கு வந்து அது வந்துருச்சு இயங்குதுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போது இது இப்படின்னா அப்போ இதையும் படித்த கடவுளாக தான் இருக்கணும். சொல்ல முடியுமா கடவுள் படித்தான்னு உங்களால்? சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ இறைவன்கிறவன் வந்து பொதுவானவன், ஒரு இயற்கை. அது இயற்கை. இறைவனுங்கிறவன் உன் நாடி நரம்பு அத்தனையிலையுமே உன்னோட முடி முத கொண்டு அவன் எந்த இடத்துலையும் அவன் இல்லாத இடம் இல்லை. சரிங்களா? அந்த இறைவன்கிறவன் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த இறைவன்கிற ஒரு ஐடியா கொடுத்ததுனால தான் இப்படி கோயிலை கட்டுறோம், இப்படி ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறோம் இல்லைங்களா? அப்போது நம்ம வந்து சிந்திச்சு சரியாக செயல்பட்டு நம்மளை இயக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். நம்மளை நம்ம இயக்கணும்னா நமக்குள்ள அந்த எனர்ஜி உருவாகும். ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் இருக்குது. ஒரு மணி நேரம் ஒதுக்கக்கூடாதா இதுக்காக? ஒவ்வொரு மனுஷனும் சிந்திக்கக்கூடாதா? நீங்கள் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறீங்க, பரிகாரம் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு பரிகாரம் செய்கிறவங்ககிட்ட போகிறோம், அவன் பரிகாரம் பண்ணி நமக்கு ஏதாவது இது வரைக்கும் நடந்திருக்குதா? கோயிலுக்கு போயிருக்கிறோம், கோயிலில் ஏதாவது இது வரைக்கும் நடந்திருக்குதா? சொல்லுங்க. நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் எல்லாமே அடையாள பொருள், எல்லாமே அடையாள பொருள். காரணம் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆனால் அதையே காரணம் காட்டிட்டு நம்ம தப்பிக்கக்கூடாது. தப்பிக்கிற வேலை தான் இது. சோம்பேறித்தனம்னு சொல்லலாம், சுறுசுறுப்பில்லைன்னு சொல்லலாம், திருட்டுத்தனம்னு சொல்லலாம் கடைசியில். சரிங்களா? அப்போ இந்த திருட்டுத்தனம் எங்கே வருது? இந்த 5 புலனில் வருது இல்லைங்களா? காது ஒன்று கேட்குது, கண் ஒன்று பார்க்குது, வாய் ஒன்று பேசுது, மூக்கு ஒன்று நுகருது, இந்த உடம்பு ஒன்று கேட்குது. உடம்பை கேட்குது சுகத்துக்கு, வாய் ருசிக்கு ருசியான உணவை கேட்குது, காது என்ன பண்ணுது? நல்ல பேச்சு நல்ல பாடல் இதை கேட்குது, கண் என்ன பண்ணுது? நல்ல வியூ, நல்ல படம் வந்து நல்ல படமாக இருக்குது, அதை பார்க்கணுன்னு இது ஆசைப்படுது. அப்போது இதுகெல்லாம் திருட்டு புலனுங்கிறது. எல்லாமே இழுது கொண்டு போய் இது ஒன்றா வச்சு இவனை குப்பரை தள்ளுறதுக்கு உண்டான வேலை தான் இதில் நடந்திருக்கு. எதாவது நடக்குது. இப்போ இதை புரிஞ்சுக்கணும், இதை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். எதை?
இந்த 5 புலனை நீ கையில் வச்சீங்கன்னா எண்ணம் உருவாகாது, மனம் செயல்படாது. அப்ப மனம் ஓடுங்கணும். இந்த மனம் ஓடுங்கணும்னா என்ன பண்ணணும்? மனம் ஓடுங்கணும். மனம் ஒடுக்க வரணும்னு என்ன? புலன் கட்டுப்படணும். புலன் கட்டுப்பட்டா மனம் ஒடுங்கும். மனம் ஒடுங்கணும் என்ன ஆகு? ஆன்மாவோட போய் சேரும். மூச்சடங்காது. மூச்சடங்குனா போய் சேர்ந்துருவான். மூச்சடங்குனா போய் சேர்ந்துருவான். மூச்சடங்காது. மனம் அடங்குனா இந்த மனம் வந்து போய் ஒளியறதுக்கு இடம் எது தெரியுமா? ஆன்மா கிட்டே போய். ஆன்மாவுடைய புள்ளதான் மனம். அப்போ இந்த மனசை கட்டுப்படுறதுக்கு இந்த யோக பயணம் தான் நமக்கு வந்து வேலை செய்யுமே தவிர, கை கொடுக்குமே தவிர வேற எந்த மருந்தும் கிடையாது இதுக்கு. மனம் கெட்டு போச்சு அப்படிங்கிறோம். மனம் எப்படி கட்டுச்சு? உன் ஆசனால தானே கட்டுச்சு மனம். அப்ப இந்த மனத்தை அடக்கக்கூடிய, மனசை கண்ட்ரோல் வச்சுக்கூடிய பவரை நம்ம தேடணும். அது எது? இந்த யோகா பயணத்தால தான் தேட முடியும். அப்ப இந்த மனம் ஓடுங்கன்னா இந்த மனம் போய் ஆன்மாவுடைய புள்ள, ஆன்மாவோட சேரு. ஆன்மா என்ன பண்ணு? அது எங்கிருந்து வந்தது? ஆண்டவன் பரமாத்மாட்டிருந்து வந்தது. அந்த ஒளியிட்டிருந்து வந்தது. இது சித்தொளி தானே. அந்த பேரொளியோட இது போய் கலக்கணும். பேரொளியாக கலந்துருச்சுன்னா பேரானந்தம், பேரின்பம். அதைத்தான் சொன்னான். அதை கூட சொன்னான். தன்னலம் மறந்தா சுயநலம் மறந்தா இன்பம், தன்னலம் மறந்தா பெரும்பேர் இன்பம்னு சொன்னியா. அப்போ அங்கே இருக்கு எது காரணமாக இருக்குது? சுயநலம் காரணமாக இருக்குது, ஆசை காரணமாக இருக்குது. சரிங்களா சாமி? அப்போ இதெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்தால் நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை, ஒரு வைத்தியங்கிட்ட போய் ஒரு பரிகாரம் பண்ணுறவங்கிட்ட போய் பண்ண வேணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இந்த பண்ணும்போது என்னென்னா உங்களோட நோய், உங்கள்கிட்ட இருக்கிற நோயே போயிருமே. அங்கே நோய்க்கு வேலை இல்லையே. மனம் கட்டால் தான் ஐயா நோயே வருது. உடம்புக்கு என்ன மனம் கட்டால் தானே நோவு. மனம் நல்லா இருந்தால் நோவு வருதா? இன்றைக்கி சக்கரை சேர்த்து இருக்குதுன்னு இப்போ சொல்கிறாங்களே சாமி, அவங்கள சந்தோஷமாக வச்சுருந்து வருங்க. சக்கரை கடன்னு ஒடியாந்து இருக்கையில் பிரசருங்கிறியாமே மன அழுத்தம். அப்போ மனம் என்ன? மன அழுத்தமானதுனால தான் இது வருது. இப்போ என்ன டாக்டர்லாம் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டானுங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டானுங்க? உனக்கு ப்ரெஷரு, உனக்கு மன அழுத்தம். மன அழுத்தத்துக்கு மருந்து கொடுறானா? இப்போ சக்கரை நோய்க்கு. இப்போ சக்கரை நோய் எதுனாலும் வந்து மன அழுத்தத்தினால வந்து மனநோய்க்கு மருந்து கொடு பார்க்கலாம். எந்த டாக்டர்னாலும் கொடுப்பானான்னு பார்க்கலாம். கொடுக்க முடியுமா? மனநோயை கட்டுப்படுத்தணும். அந்த மனநோயை கட்டுப்படுத்தக்கூடிய இடம்தான் இது அப்படிங்கிறது தான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம்.